கமலோட டப் பண்ணுறது எப்படிப்பட்ட அனுபவம்? சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு பெரிய எக்ஸாம். நீட் தேர்வை விட பயங்க சார். நீட் தேர்வு கூட பெட்டர். கமல் சாரோட ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னா, நம்ம ஒர்க்கு இது நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், சந்தான பாரதி சாருடைய பிரதர் தான் பார்த்துப்பாரு டப்பிங். சிவாஜி. சிவாஜி சார் எல்லாம் ஓகே, பிரமாதமாக சூப்பராக, நம்ம ரொம்ப அப்படியே கற்பனையில் ஃபஸ்ட் கிளாஸாக பேசிட்டோன்னு வரும். அடுத்த நாள் ஃபோன் வரும், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்களை சார் வர சொன்னார். போய் ஒரு மாதிரி என்ன நடக்க போகுது இதில். உள்ளே போன உடனே யார்மா எடுத்தாங்க தெரியும், அவர் வேணும் தான் கேட்குறான்னு தெரியும். சார் அவனுக்கு என்ன, அவன் பாடு ஏதோ எடுத்துட்டான். நான் என்ன சொல்கிறேன், அவர் எனக்கு சொல்கிறாரா இல்லை யாருக்கு சொல்கிறாரு இல்லை, அவர் சொல்கிறாரு, இந்த பாருப்பா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து பேசி கெடுக்கக்கூடிய இதுவும் உண்டு, பேசி ஒரு கேரக்டரை நிறுத்தக்கூடிய திறமையும் அவங்களுக்கு உண்டு. நான் சொன்னேன், யாரை எதுக்கு சொல்கிறாரு எனக்கு புரியலை. ஒன்று பண்ணுறீங்களா மேடம், சொல்லுங்கள் சார், இதை ஃபுல்லாக ரீடூ பண்ணிடலாமா? ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக வந்து ரீடூ நான் இருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. மாட்டினோம் இன்றைக்கி, அவ்வளவுதான். இன்றைக்கி வந்து முடிஞ்சது. அப்படி ஒரு அபூர்வ சகோதரர்களில் ரூபிடிக்கு ஃபுல் ஃபிலிம் திருப்பி ரீடூ பண்ணும். ரீடூ பண்ணிவிட்டு இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதை மாதிரி அவர் இருந்து பண்ணும்போது ஒரு 1000 டைரக்டர் சேர்ந்து ஒன்றா உட்காந்து எப்படி வேலை வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அனுபவம். ஆனால் நிஜமாக சொல்ல, நம்ம ஏதோ நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிருப்போம் சார், அது இல்லை. அது எங்கே நான் உணர்ந்தேன்னா, மைக்கேல் மதன காமராஜனில் ஒரு உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட ட்ராக்ஸ், யார் யாருக்கு பேசுகிறோன்னு தெரியாது, யாருக்கு வேணால் நம்ம சிங் பண்ணிக்கலாம், அதில் தெரியாது. இவர் 3 கேரக்டர் பேசியிருப்பார் சார். ஒன்று இங்கிலீஷ் ஃபுல் பக்கா இங்கிலீஷ் வெஸ்டர்ன், ஒன்று பக்கா பேட்டை, ஒன்று வந்து வயா மீடியா பேசியிருப்பாரா. ஒரு 4 ட்ராக் இப்படி வச்சுப்பாரு, ஒரு 3 பேர் இங்கே ஒன்று, ஜாலியாக இருக்கும் சார். அதில் ஒரு நான் சிங்கை கண்டுபிடிச்சி அவர் கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு, எப்படி தான் அவர் என்னதான் தெரியல சார், உடம்பெல்லாம் மூளையா என்னன்னு தெரியல. சத்தியமாக அவர் ஒரு விசித்திர ஒரு நம்ம நாட்டில் இருக்க வேண்டிய மனிதனே இல்லை அவர். ஆமாம் சார், ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டுக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் சார் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு படம் பேசுகிறது வந்து பெரிய ஒன்றுமே இல்லை. இப்போ பேசுகிறவங்களாம் அவர் பார்த்தா, நான் இவ்வளோ படம் ஒர்க் பண்ணி அவர்கிட்ட ஒரு பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கின மாதிரி சார். அந்த இத்துணூண்டு அந்த ஸ்லாங்கு, சின்ன சின்ன ஃபிலிப்ஸு, அங்கே தான் அது ஒர்க் அவுட் ஆகும் சார். உங்களுக்கு தெரியும் பஞ்சதந்திரத்தில் அண்ணா அப்படின்னு அவங்க கூப்பிட்ருப்பாங்க, அதுதான் ஹைலைட் சார்.